ஹாய், நான் டாக்டர் பிரியதர்ஷினி. ஒரு பேபி ஃபார்ம் ஆகுறதுக்கு பல மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம் ஆணுறுப்புலேருந்து ரிலீஸ் ஆனாலும் ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் எப்படி எக்கோட அட்டாச் ஆகி ஒரு கரு உருவாகுதுங்கிறத அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணோட உடம்புல இயற்கையாகவே ஓவலேஷன் அப்போ, அதாவது பீரியட் ஆரம்பித்ததுலேருந்து 12 to 14வது நாள் அப்போ ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் ஏற்படும். தென் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால சர்விக்ஸும் தின்னாக இருக்கும். இப்போ உடலுறவில் இருக்கிறப்போ ஸ்பெர்ம் ஈஸியாக எக்கை தேடி நீந்தி போகிறதுக்கான சூழ்நிலையை இயற்கையாகவே ஒரு பெண் உடம்புல ஏற்படுத்தி கொடுக்கும். அதர் சைட் ஓவலேஷன் அப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய எக் ஃபலோப்பியன் டியூப்பில் ஆம்ப்ளரி ஜங்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ஸ்பெர்ம்காக வெயிட் பண்ணும். இப்படி ஸ்பெர்ம்காக வெயிட் பண்ணக்கூடிய எக்கு 12 to 24 hours காத்திருக்கும். சில சமயங்களில் 30 hours வரைக்கும் கூட வெயிட் பண்ணும். ஒன்ஸ் பெண்ணுறுப்பில் ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆனதும் அது யூட்ரஸ்க்கு போய் அங்கேருந்து சில கன்ட்ராக்ஷன் மூலமாக ஃபலோப்பியன் டியூப்பில் வெயிட் பண்ணக்கூடிய எக்கு கிட்ட சேர்ந்தடையும். ஆக்சுவலி ஆணுறுப்புலேருந்து ரிலீஸ் ஆகிறப்போ பல மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்பெர்மும் ஃபஸ்ட்டு வெஜினா வந்து அங்கேருந்து யூட்ரஸ் போய் யூட்ரஸ்லேருந்து ஃபலோப்பியன் டியூப்க்கு போய் அங்கேருந்து எக்கு கூட அட்டாச் ஆகும். இந்த லாங் ஜேர்னியில் எந்த ஸ்பெர்ம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோ அதுதான் கடைசி வரை எக்கை தேடி போக முடியும். ஒரு ஹெல்தி ஸ்பெர்மால் 5 நாள் வரைக்கும் கூட ஒரு பெண்ணோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் வாழ முடியும். இந்த லாங் ஜேர்னியில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சில ஸ்பெர்ம்ஸ் மட்டும் எக்கு கிட்ட வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்த ஸ்பெர்மானது எக்கை மீட் பண்ணதும் அதோட அவுட்டர் லேயரான கொரோனா ரேடியேட்டாவை பியர்ஸ் பண்ணி தென் ஜோனா பெலிசிட்டாங்கிற மெம்பரேனுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போது ஸ்பெர்முக்குள்ளே சில கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடந்து அது கம்ப்ளீட்டாக எக்குக்குள்ளே போய் அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் நடந்ததும் எக்கோட அவுட்டர் மெம்பரேனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெம்பரேன் சேஞ்சஸ் நடக்கும். இப்படி நடக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் எக்குக்குள்ளே போக முடியாது. இதனால தான் ஒன்ஸ் ஒரு ஸ்பெர்ம் எக்கோட அட்டாச் ஆனதுக்கப்புறம் மற்ற ஸ்பெர்ம்னால திரும்பவும் எக்கு கூட அட்டாச் ஆக முடியாது. இப்போது ஸ்பெர்ம்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், அதாவது ஒரு ஆணோட ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாமே இப்போது எக்கோட நியூக்ளியஸ்குள்ளே அட்டாச் ஆகும். எஸ், இப்போ தான் தட் மேஜிக் வில் ஹேப்பன். ஒரு புது உயிருக்கான நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு பேபிக்கான கம்ப்ளீட் நியூ ஜெனட்டிக் கோடு ஃபார்ம் ஆகும். இப்போது அந்த கரு ஆனா பெண்ணா, அந்த குழந்தையோட கண் கலர் எப்படி இருக்கும், ஹேர் கலர் எப்படி இருக்கும், மற்ற ஜெனட்டிக்லாம் எப்படி இருக்கும், அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நிர்ணயிக்கிறது இங்கே தான். இப்போது ஸ்பெர்மும் எக்கும் ஒன்றா இணைஞ்சதுக்கப்புறம் ஒரு பால் மாதிரியான வடிவத்துக்கு வரும். அதைத்தான் ஜைகோட்னு சொல்வோம். இந்த ஜைகோட்குள்ளே ரேப்பிடாக சில டிவிஷன்ஸ்லாம் நடக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபலோப்பியன் டியூப்லேருந்து நகர்ந்து யூட்ரஸ்க்கு வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இப்படி கண்டினியூஸாக டிவிஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பிளாஸ்டோசிஸ்ட்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். இதோட சைஸ் ஒரு பால் பாயிண்ட் பென் டிப் அளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் இப்போ அதோட ஷெல்லுலேருந்து வெளியே வந்து யூட்ரஸோட எண்டோமெட்ரியத்தில் பதிய ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ தான் கருக்கு தகுந்த ஆக்சிஜன், பிளட் சப்ளை, இன்னும் சத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் யூட்ரஸில் பதிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது ஒரு குழந்தையாக உருவாகும். ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவில் இருந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 6 to 12 நாட்கள் ஆகும் இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு. இந்த பிளாஸ்டோசிஸ்ட் எண்டோமெட்ரியத்தில் பதியறதை தான் கரு பதித்தல், அதாவது இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஒரு பேபி உருவாகிறதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ப்ரெக்னென்சிலையும் இந்த ஸ்டெப்க்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் அப்போது கரு எண்டோமெட்ரியத்தில் பதிகிறப்போ ஒரு சில டைனி பிளட் வெசல்ஸ் வந்து பிரேக் ஆகலாம். அதனால ஒரு சிலருக்கு இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் இல்லை ப்ளீடிங் ஏற்படலாம். இது எல்லாத்துக்கும் ஏற்படணும் இல்லை. இந்த ப்ராசஸ் அப்போ ஒரு சிலருக்கு ஏற்படும், ஒரு சிலருக்கு ஏற்படாது. ஒன்ஸ் இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கப்புறமா கரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து பீரியட் ஆனதுலேருந்து 4 to 5 வாரத்தில் ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் ஆனது ஓவரிக்கு சிக்னல் கொடுத்து ஆல்ரெடி பேபி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் நீ எக்ஸை ரிலீஸ் பண்ணாதன்னு சிக்னல் கொடுக்கும். தென் இன்னும் சர்டன் சிக்னல்ஸ் மூலமாக பீரியட் வராமல் இருக்கும். இது எதுக்காகனா கரு நல்லா யூட்ரஸில் தங்கி வளர்றதுக்கு தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் தான் கருவை எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பி சீட் லைக் கசகசா அளவுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ தான் ப்ரெக்னென்சிக்கான முக்கியமான சிம்டமான பீரியட் மிஸ் ஆகும். ஸோ இதுவும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா இருந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 4 to 5 வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜுக்கே வரும். இப்போது பீரியட் மிஸ் ஆகி 2 to 3 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். இப்போது 5 வாரம் ஆயிடுச்சு. கருவுக்கு பிரெயின், ஸ்பைனல் கார்டு இதெல்லாமே வளர ஸ்டார்ட் ஆகும். இப்போ தான் ஹார்ட் பீட் கூட ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்.
பட் நம்மளால் ஸ்கேனில் குழந்தையோட இருதய துடிப்பை கன்ஃபார்ம் பண்ணுறது 7 to 8 வாரத்தில் தான் இன்னும் தெளிவாக பார்க்க முடியும். பிளசண்டா உருவாகி அதிலிருந்து ஆக்சிஜனும் மற்ற சத்துக்களும் கருவுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தென் அம்பிளிக்கல் கார்டு மூலமாக வேஸ்ட்டும் ரிமூவ் ஆகும். இப்போ 6 வாரம் ஆயிடுச்சு. கருவோட காது, மூக்கு, வாய் இது எல்லாமே நல்ல வடிவத்துக்கு வந்துடும். 7-8 வாரத்தில் எம்ப்ரியோட சைஸ், அந்த கருவோட சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது 9 to 12 வாரத்தில் அழகாக சின்ன சின்னதாக கை கால்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கருவை ஃபீட்டஸ்னு சொல்ல ஆரம்பிப்போம். ஏன்னா பேபியாக ஆல்மோஸ்ட் ஃபுல்லும் ஃபார்ம் ஆக ஆரம்பிப்பாங்க. ஈவன் சம் கிரிட்டிக்கல் டெவலப்மெண்ட் கூட கிராஸ் ஆகிருக்கும். தலை ரொட்டேட் ஆகி செஸ்ட் பகுதிக்கு வந்திருக்கும். அக்கேஷ்னலாக ஃபேஸை கூட டச் பண்ண ஆரம்பிப்பாங்க. டயஃப்ரம் மசில்ஸும் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப முக்கியமாக ரீப்ரொடக்டிவ், சர்க்குலேட்டரி அண்ட் யூரினரி சிஸ்டம்ஸ் கூட டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ ஈவன் பேபி கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் கூட பாஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ உருவாகிக்கிட்டு இருக்க இந்த பேபி பெண் குழந்தைனா அவங்களுக்கு இப்போவே மில்லியன் கணக்கான ஃபாலிகல்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். ஆண் குழந்தைனா டெஸ்டிகல்ஸ் இப்பயே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி 9 மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகி ஃபுல் பேபியாக ஃபார்ம் ஆகி பர்த்துக்கு ரெடி ஆவாங்க. பாருங்க, 12 வீக்ஸ்க்குள்ளே ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அஸ் அ டாக்டராக நான் பார்க்குறேன், நிறைய பேர் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனதும் முதல் 3 மாதத்துக்கு ஹாஸ்பிட்டலில் செக்கப் வரமாட்டாங்க. எந்த ஒரு வைட்டமின்ஸும் எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவில் இருந்தே அந்த குழந்தைக்கு தகுந்த சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போயும் நீங்கள் ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ் எடுத்துக்கிறது இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனதுமே நீங்கள் சில டெஸ்ட் அண்ட் சத்து மாத்திரை எடுத்துக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹெல்தி பேரண்ட்ஸ் தான் ஹெல்தி பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இப்படி தான் ஒரு சின்ன செல்லில் இருந்து ஒரு புது உயிரே ஆரம்பிக்குது. ஏன்னதான் மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம் ஆணுறுப்புலேருந்து ரிலீஸ் ஆனாலும் ஒன்ஸ் எந்த ஸ்பெர்ம் ஃபஸ்ட்டு எக்கு கூட அட்டாச் ஆகுதோ, அந்த ஸ்பெர்ம் அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா எக்கு அதோட அவுட்டர் மெம்பரேனில் சில கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் நடந்து மற்ற ஸ்பெர்ம் திரும்பவும் அட்டாச் ஆக விடாத மாதிரி பார்த்துக்கும். அதனால தான் எப்போவுமே ஒரே ஒரு ஸ்பெர்மால் தான் எக்கு கூட ஃபெர்டிலைஸ் பண்ண முடியும். தென் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா ஒரு செல்லாக உருவாகி அதுலேருந்து ஹார்ட் பீட் தென் கை, கால், விரல்கள், மூக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர ஆரம்பித்து 9 மாதமும் ஒரு தாயோட கருவில் இன்னும் அரவணைப்போடையும் சரி, நல்ல ப்ரொடெக்ஷனோடையும் நிறையா சத்துக்களோடையும் 9 மாதத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தையாக உருவாகுது. இது சயின்ஸ் மட்டும் இல்லை, மிராக்கிளும் கூட. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஜேர்னியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கன்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஹோப் லூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் மிராக்கிள்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் சைலண்ட்லி. நமக்கே தெரியாமல் கூட நடக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.